ஏவன் டிராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ செல்லக்கணி ஆலயத்தில் நிற்கிறேன். உண்மையில் இன்றைக்கு இரவு வந்து சப்பர திருவிழா. அந்த இரவு சப்பர திருவிழா, ஆனால் இன்றைக்கு பகல் திருவிழா தான் நான் எடுக்க வந்திருக்கிறேன். உண்மையில் இந்த ஆலயத்தினுடைய ஏதோ ஒரு நாள் இந்த வீடியோ எடுக்கணுமன்றது என்னுடைய அவாவாக இருந்தது. இன்றைக்கு வந்து அந்த வீடியோக்களை எடுக்க எனக்கு ஒரு அழைப்பு வந்ததும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. உண்மையில் எனக்கு ஒரு ஆசை. நான் பல கோயில்கள் எடுத்தாலும் அந்த ஒரு நாள் கூட இந்த பிள்ளைச்சன்னதி ஆலயத்தினுடைய விழாக்களை எடுக்க முடியலைன்ற தவிர தேர்திருவிழாவில் எடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை வந்து பல கோயில்களுக்கு போகிற வழியாக இந்த ஒரு தடங்கள் ஏற்பட்டது. அப்படி இருந்து அந்த குறையை நீக்குவதற்காக இன்றைக்கு வந்து இந்த சப்பர திருவிழாவை அன்று பகல் திருவிழா வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு நான் பெருமை அடைகின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் பாருங்கள். இப்போ செல்லச்சன்னதி ஆலயத்தினுடைய இந்தியன் விழாவை நீங்கள் காண்றதுக்கு வாங்க என்னோட பயணிங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த விழாக்களை உங்களை காட்டுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அற்புதங்கள் இங்கே நடந்திருக்கிறது. இந்த செல்லச்சன்னதியினுடைய ஒரு கிராமிய வழிபாட்டு முறையோடு சேர்ந்த ஒரு வழிபாட்டு முறையும் ஒரு பக்கத்துக்கு பஜனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கத்துக்கு காவடிகள் வந்து தூக்கு காவடிகள், ஆட்டக்காவடிகள் என பல காவடிகள் வந்து பண்ணம் இருக்கின்றது. தொடர்ந்து காவடிகள் வேற இருக்கின்றது. உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கு. முழுக்க ஓம் திருச்சிற்றம்பலம். என்னானுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நமச்சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இந்த தவத்திரு நாவண்ணா, கானா, சீனா, கணபதி, கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீட்டு சித்தர் இன்று ஈஸ்வரனுடைய, அதாவது சனீஸ்வரனுடைய பிரதோஷ விரதம். சனீஸ்வரன் என்றாலே எல்லாரும் சிவனை கும்பிட்டவர்கள். ஈஸ்வரன், நந்தீஸ்வரன், விக்னேஸ்வரன், பிரம்மணேஸ்வரன், வெங்கடேஸ்வரன், ஏகாம்பரேஸ்வரன், சுந்தரேஸ்வரன், சண்டேஸ்வரன், சன்னீஸ்வரன், சிவனுடைய பேரோடு தான், சிவனை வச்சுத்தான் எல்லாரும் வழிபடுறார்கள். இந்த திருத்தலமானது தமிழர்களுக்காக, வீர சைவம் நாகரினம் செந்தமிழர்களுக்காக கதிர்காமர் வந்து முருகனை சந்தித்த திருத்தலம். தமிழ் மந்திரம் மனசால உருகி மந்திரம் சொல்ற தலம் தான் இந்த செல்லச்சன்னதி. எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், மந்திரங்கள் இருக்கலாம், அது மனுஷனை போய் சேராது. ஆற்று தண்ணி கடலுக்கு போனாலும் கடல் தான், குளத்து தண்ணி கடலுக்கு போனாலும் கடல் தான், கழிவு தண்ணி கடலுக்கு போனாலும் கடல் தான், வேக்கல் தண்ணி கடலுக்கு போனாலும் கடல் தான். அந்த கடல் தான் இந்த செல்லச்சன்னதி, செல்வச்சன்னதி. அன்னதான கந்தன், அழகன், தமிழ் கடவுள், செந்தமிழ் முருகன், ஒரு தமிழனை சந்தித்த திருத்தலம் முருகன். 7 தலைமுறைக்கு இந்த ஆலயத்தை தமிழ் மனசால உருகுங்கள், கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். இந்த பாக்கியமும் உங்களுக்கு இந்த முகநூல் ஊடாக ஞானத்தை தந்தது முருகன். இதே கதிர்காமருக்கு முருகன் உபதேசம் பண்ணி இன்றைக்கு 27 பரம்பரை வாழ்கிறார் என்றால், இந்த அடியேன் 21 பரம்பரை முழு தமிழர்களும் வாழ வேணும். கையெடுத்து கும்பிடணும், திருநீறு அணியோடும். இது சிவபூமி, சிவலிங்கங்கள் விதைச்ச பூமி. 63 நாயனர்கள், வீரபாகு தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள், சித்தர்கள், பக்தர்கள், ஞானிகள், மகாரிஷிகள், தமிழர்கள் வாழ்ந்த பூமி. தமிழை உலகம் பூரா பரப்பக்கூடிய தமிழ் கடவுள்
எத்தனையோ தளங்களை தங்கத்தாலும் வெள்ளியாலும் மணிக்கோபுரங்கள் ராஜகோபுரங்களை கட்டினாலும் மனசால மந்திரம் சொல்லி வாய் கட்டி பூசக செய் பூசாரிகள் தமிழ் மந்திரம் தமிழர்களுக்காக வழிபடுற தளம்தான் செல்வச்சனதி. கடல் 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 நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு அன்பும் அறிவின் ஞானத்தோடும் வாழ வேண்டும் என்ற அடியேன் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி. காட்சியளிக்கு இந்த அருமையான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில் அழகான முறையில் யானையில் வந்து கரும்போட ஒரு அதிகமான காட்சி. என்ன சொல்கிறார் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? சரியான கோபத்தில் இதெல்லாம் நம்ம தேறி அடிச்சு கோயில் ஒழுங்கு கூடாது இன்னைங்களுக்கு வேறு அருமையான நல்ல மாதிரி நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி வந்து கொண்டிருக்கிற காட்சியோடு சேர்த்து தான் நான் இப்போ எல்லாரும் காட்டி கொண்டிருக்கிறேன். நல்ல
காவடிகள் வந்து இந்த முழுக்க காவடிகளாக தான் இருக்கும். காவடி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. பின்னேரம் சப்பரமாக இடம்பெறப்போது இன்றைக்கு இரவு சப்பர வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் பகல் பூசை தான் இன்றைக்கு எடுக்க வந்து நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கோம். வாயட்டி பூஜை செய்கிற முறையில் இன்றைக்கு அது சம்பந்தமான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் தான் இந்த சிலச்சனை ஆளக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில்
எல்லாம் ஒரே ஒன்று தான் பூச முறையில் பேச்சு இருக்கு உண்மையில் முருகனுடைய அற்புதங்கள் நிறைந்த இந்த மாதம் வந்து உண்மையில் நல்லூர் கந்தசாமி ஆலயம் செல்லச்சனதி ஆலயம் பல முருகன் கோவில்களில் வந்து நவாலி முருகமூர்த்தி கோயில் எல்லாம் ஒரே நேரங்களில் கொடியேறி இந்த சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பூசைகளை பார்க்கும்போது முருகனுடைய காலமாக இது உண்மையில் ஆயிரமாம் இல்லை தொடர்ந்து முருகனுடைய திருவிழாக்களை வந்து கொண்டு காணக்கூடியதாக இருக்கும் உண்மையில் இந்த மாதங்கள் இந்த விசேஷமான முருகனுடைய
அமைப்பு வந்து இந்த செல்லச்சன்னதி ஆலயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் நாளைய தினம் தேர் திருவிழா இடம்பெறும் போது இன்றைக்கு சப்பர திருவிழாவுடைய பகல் திருவிழா வந்து இங்கே பூசைகள் நடைபெற்று சுவாமிகள் உள்ளுக்கு இருந்தது. இங்கே பஜனை ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. அது சம்பந்தமான காட்சியெல்லாம் பார்க்கப்படுங்க. அப்புறப்படுத்தி அதற்கென ஒதுக்கப்பட்டுள்ள வாகன பெருக்கிடங்களில் கொண்டு சென்று வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 27:34 இலக்கமுடைய கார் இங்கே பார்த்தீங்கன்னா தூக்குக்காவடி வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. உண்மையில் பக்திமயமாக இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சு வந்திருக்கு. உண்மையில திருவிழா நாளுகள்லேயும் கல்யாணம் நடந்து கொண்டிருக்குது. எனக்கு அது தெரியுது. போயிட்டேன். உண்மையில் இந்த இந்தியன் வந்து நிறைய கல்யாணங்கள் நடந்து கொண்டிருக்கு. காலம் போக இந்த செல்லச்சன்னதி ஆலயத்தில் சகலதும் நடந்து கொண்டிருக்கு ஒரே நேரத்தில். தோட்டத்தை அழகான முறையில் பெயிண்ட் அடித்து அந்த முன் தோட்டத்தை பாருங்கள். உண்மையில் நாங்கள் இந்த செல்லச்சன்னதி ஆலயத்தில் நாங்கள் வந்து ஏதோ ஒரு தொகுப்புகள் எடுக்க போனாலும் அது ஒரு ரம்யமாகவும் ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் தான் இந்த ஆலய தேர்முட்டியின் கீழ் அமைந்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் பெயிண்ட் அடித்து மேலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நடந்து. காசிக்கு போக தேவையில்லை. நாங்கள் செய்த பாவங்களை சுமந்துண்டு காசி போகிறத விட அனைத்து மக்களும் சைவ சமயத்தவர்கள் இந்து சமயத்தவர்கள் எந்த மந்திரமும் தேவையில்லை. தமிழ் மந்திரம் ஒரு உலக பிரார்த்தனை. கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண இது இதிகாசனம் வரலாறு புராணம் இல்லை. கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேதவியாசர் எழுதின மந்திரம்தான். வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம், நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே, பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையின் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்கீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக, உமக்கே சேவை செய்வோமாக, எப்போதும் உண்மையே நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதர்களில் ஒலிக்கட்டும்.
உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலை பெறுவோமாக. இதே செல்லச்சன்னதி அன்னதான கந்தன் ஆலயத்தில் இருந்து வேல் கொண்டு கதிர்காமம் தமிழர்களுடைய பாரம்பரியம் மூதார்களுடைய வழிநடத்தலின்படி வேல் கொண்டு அந்த வேல் மூலஸ்தானத்துக்கு சென்று அங்கே இருந்து கொடியேற்றிட்டு வர அடியே தமிழன் பெருமையாக வாழ வேணும், அன்பாக வாழ வேணும். 5 சக்திகளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தமிழர்களை முதல் படைப்பே தமிழென்ற படைப்பு. முதல் மந்திரமே தமிழனுடைய மந்திரம். அதனால் இந்த அடியேன் எல்லோரையும் வருந்தி கேட்பது, திருநீறு அணியுங்கள், சிவ சின்னம், கையெடுத்து கும்பிடுங்கள். கருவிலேயே எந்த நாட்டவர்களாக இருந்தானே, எந்த மதத்தவர்களாக இருந்தானே, எந்த இனத்தவர்களாக இருந்தானே, இதே செல்லச்சன்னதியில் இருக்கிற வெள்ளி வேல் வடிவத்தில் தான் உருவாகிறது குழந்தைகள். கருவறையில் மற்ற திருத்தலங்களில் கருவறையில் என்ன இருக்குன்னு தெரியாமல் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக எல்லாரும் வந்து வேலை பார்க்கலாம், எல்லாரும் தரிசிக்கலாம். இது சொர்க்க வாசல், கதவு பூட்டாத திருத்தலம், எந்த குறையும் இல்லை. வடிவா தூங்கலாம், குளிக்கலாம், தங்கி உணவந்து அருந்தலாம். இறைவனை மனசால டைம் இல்லாமல் தரிசிக்கக்கூடிய ஒரு திருத்தலம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். மற்றும் இதர நிதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆகியவர்கள் ஆலய கமிட்டியாரை தொடர்பு கொண்டு அதற்குரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜனை எல்லாம் பெரிய ஒரு பஜனை ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நான் அந்த என்னுடைய பூவரசு மெயின் இதுதான் இந்த பூவரசு மரம். பூவரசு
பஜனை குழு வந்து சத்யசாய்பாபா வடபிராந்திய சபையினரால் அந்த சத்யசாய்பா குழுவினரால் இந்த இந்த முருகனுடைய இந்த தேவாரம் பக்தி இது நடைபெற்றது. அது சம்பந்தமான காட்சி தான் பார்த்து வந்தோம். வணக்கம். முருகன் அழகான முருகன் குமரன் கல்யாணம் நடந்து கொண்டிருக்கு. இங்கே பூசை திருவிழாக்கள் இங்கே கல்யாணம் நடந்து கொண்டிருக்குது. மேலே ஒரு பார்க்க வெயிலோட ஒரு சின்ன பொண்ணு வெயிலோட ஒரு முருகனுடைய வெயிலோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நோட்டு படம் போல இருக்கு. இந்த டைமுக்கு வந்து மத்தியான டைம் பூசைகள் வரையா முடிஞ்சு இப்போ இறங்க முடியும். நமக்கு பெரிய ஒரு அறிவுரை சொன்னார். விழா பொலிவை காணும் ஏனென்றால் அந்த தேர் காட்சியை அன்றைக்கு தானே பார்க்கலாம். முதல் நாள் பார்க்கலாமா? என்னதான் அடியார் தொகை சனம் அதிகம் பிடிபட்டாலும் கூட ஒரு கணமாவது வந்து அந்த காட்சியை நாங்கள் பார்க்கணும். அந்த காட்சி அன்றைக்கு தான், அந்த நேரம் தான். தேர்க்கு வருகிறோடு பெருமானுடைய காட்சி ஒரு விதமாக இருக்கும், இறங்கி போகிறோடு ஒரு விதமாக இருக்கும். அடுத்த வரையும் நாங்கள் இருக்கிறோமோ இங்கே
யோசிப்பார். ஆகவே காற்றுள்ள போது தூற்ற வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு கடமை. அதுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு வேணும், அதான் முக்கியம். இது உலகிலே நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல இறைவனை வழிபடுவதற்கு இறைவனுடைய அருள் எங்களுக்கு கொஞ்சம் வேணும். சன்னதிக்கு போவோம் நான் போதும் வாரியோ இல்ல எனக்கு பண்டியாக பாப்போம், நாளை அடுத்த வருடம் பாப்போம். இப்படி கூட பல பேர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் பாருங்க. ஏனென்றால் அவர்களை அந்த அவர்களுடைய கர்மா, அவர்கள் செய்த தீவினை வழிபட விடார். அவர் இறைவனுடைய அருள் இருந்தால் அந்த அருள் எங்களை இழுத்து கொண்டு வரும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவன் அருளை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணும். முக்கியம். சில பேர் வருடத்தில் உற்சவம் நடக்கிறது ஒரு நாளைக்கு வருவார்கள். சில பேர் மாதத்திலே ஒரு நாளைக்கு வருவார்கள். சில பேர் ஒரு வெள்ளிக்கிழமை வருவார்கள். பல வழிபாடு இருக்கிறார். சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வந்தால் மட்டும் ஓடி வாழ பெருமானை தீர்த்துக்கொள். முருகனுக்கு உங்களை கண்டு ஏதாவது அனுபவம் இருக்கோ செஞ்சாங்க. பாருங்க அவனுக்கு கும்பிட்டியா வந்து வரவு கேட்கிறான். அடிக்கடி போய் கும்பிட்டவன் கேட்டா ஓஹோ அவன் என்னுடைய பக்தன் இருந்துட்டப்பா ஒரு நாளைக்கு வந்தா அறிமுகம் இருக்குமா? எனக்கு ஒன்று தெரியலையே. ஆக அந்த பெருமானை அடிக்கடி நாங்கள் அவன் கிருபாகரன் கிருவியை செய்வான். அந்த முருகனை கண்ணால பார்ப்பது போல வாயால பாட வேண்டும். பாடும் பணியே பணியாய் அருளாய் என்று அருணகிரியார் கேட்டார். எத்தனை அன்பர்கள் பாடுகிறார். அங்கே ஒரு அடியார் கூட்டம் இருந்து பாடுகிறது. இந்த வாய் ஏன் நமக்கு இருக்கு? பல பேர் நினைக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு தான் வாய். இந்த வாயினுடைய முக்கியமான தொழில் என்னவென்றால் வாழ்த்துவதே. வாயே வாழ்த்து கண்டாய் தேவையில்லாமல் அரட்டி அடிக்க இல்லை. நீ இறைவனை வாழ்த்த வேண்டும், மற்றவர்களையும் வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார் மனம் நின்பார். நாங்கள் மற்றவர்களை வாழ்த்தினால், இறைவனை வாழ்த்தினால் நாங்கள் வாழலாம். உண்மை. நான் சொன்ன மணிவாசன் சொன்னார், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார் மனம் நின்பார். அருணகிரியார் சொல்லுகிறார், நீ முருகனை நல்ல வார்த்தையாக சங்கீதம் படிச்சுத்தான் பாட வேண்டும் என்று இல்லை. ஏதோ உனக்கு தெரிஞ்ச வார்த்தையாக பேசி அவனை கொஞ்சம் இழிச்சு கூட நீ பேசினாலும் பரவாயில்லை, பக்தியோடு பேசினாயானால் முருகன் உனக்கு கருணை செய்வான். அன்பு கொண்டு பேச வேண்டுவதுதான் முக்கியம். அன்பினாலே பேசினால் அவன் உன்னை வரவேற்றுக் கொள்வான். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேற்றவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்போன். வைதார்கள் வைதார்கள் பேசினவர்கள். முருகா நான் எத்தனை நாள் வந்து கும்பிட்டேனப்பா, இந்த கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கிறாயே ஏப்பா பேசு. இன்றைக்கு மட்டும் வந்து முருகா என்ன பார்க்கிறாரு அவனை மட்டும் பார்க்கிற என்று பேசினா சரியா? அப்ப வைதாரை இங்கு வாழ வைப்போம். அது அறிவினால் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். கைதான் 20 உடையான். யாருக்கு கை 20 கை? ராவணன் 10 தலையும் 20 கை. கைதான் 20 உடையான் கடல் 10 கத்தரிக்கைதான். ராவணனை சங்காரம் செய்தது யார்? 10 தலைய ஒரு அம்பினால வெளுத்தினான் ராமன். கைதான் 20 உடையான் கடல் 10 கத்தரிக்க எய்தான் மனிதன். ராமன் மருமகன் தானே முருகன். நாங்க சொல்லுவோம் அவன் என்னுடைய மருமகன், சந்தோஷமா சொல்லுவோம். அதை போல ராமன் மருமகன் எய்தான் மருகன். இது மட்டும்
வழிபாட்டு முறையை இந்த கந்தர் அலங்காரத்திலே நமக்கு காட்டுகிறார். நீங்களாம் அர்ச்சனை பண்ணுகிறீர்கள் கோயிலே. சிவாச்சாரியார் சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 வகையான பொருளாதாரங்கள் கிடைக்க வேண்டும், முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று முதல்ல வேண்டுகிறார். சங்கல்பம் செய்துதான் வழிபாடு செய்ய வேண்டும். தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தி அர்த்தம் சங்கல்ப விதானேன அகமத்யம் ஜனிசே. அதுபோல என்ன செய்கிறார்? முருகனை தியானம் பண்ணுகிறார்கள். முருகனுக்கு அர்ச்சனை செய்யும். நீங்கள் இவ்வளவு நேரமும் இந்த செல்லச்சனதி நிகழ்வுகளை பார்த்துங்கள். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து அடுத்த காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.